நம்ம தமிழ் வீடுங்களில் வாரத்தில் 2லேருந்து 3 முறையாவது கண்டிப்பாக சாம்பார் இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனால் நான் ஒத்துக்கிறேன், சாம்பார் சாதம் எனக்கு எப்போவுமே கம்ஃபர்டிங் ஃபுட்டு தான். இது எனக்கு போரே அடிக்காது. ஆனால் என்ற பிள்ளைங்களுக்கு போர் அடிக்குதே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிமிக்ஸ் பண்ணி சாம்பார் சாதம் ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துருவேன். ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அரிசி, 1/2 கப் துவரம் பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சு மஞ்சத்தூள், பெருங்காயம், 2 பல் பூண்டை சேர்த்து ஒரு 4 கப் தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை தூளா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே உங்க பிள்ளைங்க எந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதை எல்லாத்தையும் இது உள்ள சேர்த்துருங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. மாங்காவும் உங்களுக்கு பிடிச்சா ஒரு 2 துண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா வதக்கிட்டு வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விடுங்க. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி நீங்க 1 பாட்டா ப்ரெஷர் குக்கர்லேயே செய்யலாம். பட் எனக்கு வெஜிடபிள்ஸ் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால நான் அரிசி பருப்பும் தனியா வேக வச்சு இது உள்ள சேர்த்துக்கிட்டேன். கடைசியா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் கரைச்சி உள்ள சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லியும் நெய்ல வறுத்த முந்திரியும் உள்ள சேர்த்துக்கோங்க. பசங்க என்னமா சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்களேன். யூஸ்வலா சோறுல சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வழக்கம் தான். பட் இந்த மாதிரி சாம்பார் சாதமா கொடுக்கும்போது பசங்க நல்லாவே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த சாம்பார் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவலோ, வாழைக்காய் வறுவலோ எது வேணாலும் வச்சு கொடுக்கலாம். இல்ல கலர் சேர்க்காத வத்தல், அப்பளம் எது வேணாலும் கொடுத்து அனுப்புங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?